வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.5ல் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம்மில் ஃபஸ்ட்டு டிவிஷன் தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிம்பிளிஃபை அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 செட்டை கொடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதலாம். 4x² அதாவது 4 × x² × y டிவைடட் பை 2 × z². ஓகேங்களா? இது z மல்டிப்ளிகேஷன். ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி 6 × x × z³ ஓகேங்களா டிவைடட் பை 20 × y⁴. ஸோ இதை தான் அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறோன்றதை பாருங்கள். இங்கே இங்கே ஒய் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒய்யை கேன்சல் பண்ணுறேன். நான் நம்பரை கேன்சல் பண்ணுறேன். 1 2 2 2 2s are 4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 2வையும் 20யும் கேன்சல் பண்ணுறேன். 10. அடுத்து இதில் 2 இருக்குது. 5 2s are 10, 3 2s are 6. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து நம்பருக்கு மட்டும் 3/5. அடுத்தது பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஃபுல்லாக பாருங்கள். எக்ஸு மேலே மட்டும்தான் இருக்குது, கீழே எதுவுமே இல்லை. ஸோ எக்ஸை ஒன்றும் பண்ண முடியாது. ஒய்யை பாருங்கள், மேலே ஒரு ஒய் இருக்குது, கீழே வந்து y⁴ இருக்குது. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். y² டிவைடட் பை ஒய் அப்படின்னா y² -1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது a⁴m டிவைடட் பை a⁴n பேஸ் ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே கீழே இருக்கும்போது பவரை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இருக்குது, இங்கே y⁴ இருக்குது. ஸோ அப்போ மேலே இருக்கிறது ப்ளஸ்ஸு, கீழே இருக்கிறது மைனஸு, மேலே வரும்போது y⁻−3 அகைன் கீழே வரும்போது 3ஆக மாறும். ஓகேங்களா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் போடுறேன். y/y⁴ அப்படின்றப்ப y⁴1 இந்த பவர் 4 மேலே வரும்போது -4 y⁻−3ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ y⁻−3 எப்படி எழுதலாம்னா y1/y⁴3ன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதை மைண்டில் எப்போவுமே வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது பவர் 1, கீழே இருக்கிறது பவர் 4. ஸோ அப்போ கட் பண்ணணும்னு நினச்சா இன்னொரு விதத்தில் சொல்கிறேன். கட் பண்ணணும்னு நினச்சா 1 இந்த 4லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 3. ஓகேங்களா? எப்படி வேணாலும் நம்ம யோசிச்சுக்கலாம். ஓகேங்களா? மேலே இருக்கிறது பவர் 1, கீழே இருக்கிறது பவர் 4. 1 4லேருந்து கழித்து அப்படியே எழுதுங்க. 1y⁻3ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ரியல் மீனிங் என்னென்னா இதுதான். 1 இந்த பவர் மேலே போய் 4ஆக சப்ட்ராக்ட் ஆகும், சப்ட்ராக்ட் ஆகிட்டு மைனஸில் இருக்குது. ஸோ y⁻−3னா 1/y⁴3ன்னு எழுதலாம். இது ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? பவரில் மைனஸ் இருந்தால் அதை 1/ன்னு எழுதலாம். ஸோ இப்போ இதப்படி பார்த்தீங்கன்னா ஒய்யை கட் பண்ணுறேன். இங்கே 4ன்றது பவர் 3ல் மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி z² இருக்குது, இது 2, இது பவர் 3. அப்போ கட் பண்ணால் 1ன்னு மாறிடும். ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் தான் ஆன்சர். இதுக்கு மேலே எதையும் கட் பண்ண முடியாது. ஸோ பார்த்தீங்கன்னா x² இருக்குது, மேலே நம்பர் 3 இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. ஸோ இது x², இது x1 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 இப்படி கூட போட்டுக்கோங்க. அடுத்தது z, கீழே வந்து y³ இருக்குது. ஓகேங்களா? y⁻3 இருக்குது. ஸோ இதை நீங்கள் இன்னும் தெளிவாக எழுதணும்னா 3x³ z டிவைடட் பை y³ இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு சம், ஃபஸ்ட்டு டிவிஷன். ஓகேங்களா? செகண்ட் டிவிஷன் பாருங்கள். ஸோ செகண்ட் டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தாலே ஃபேக்டரைசேஷன் பண்ணணும் அப்படின்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இது பாருங்கள், மல்டிபிள் பண்ணால் 21, ஆட் பண்ணால் -10. ஸோ நான் மல்டிபிள் பண்ணுறேன், சைடில் எழுதுகிறேன், இடம் இல்லை, இங்கே எழுதுகிறேன். மல்டிபிள் பண்ணால் 21, ஆட் பண்ணால் -10. ஸோ அப்போ 3 7s are 21, இது ரெண்டுக்கு இடையில் ஆட் பண்ணால் -10 வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ 3ன்றது மைனஸு, 7ன்றது மைனஸு. ஸோ 3 - 7 அப்படின்றப்ப ஆட் பண்ணால் -10, மல்டிபிள் பண்ணால் 21, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இது ஆட் பண்ணால் -10. ஸோ அப்போ இந்த p² - 10p + 21 எப்படி எழுதலாம்? p - 3 இன்ட்டு p - 7 இந்த மேலே இருக்கிறத எழுதலாம், டிவைடட் பை p - 7. ஓகேங்களா? மல்டிப்ளிகேஷன் p² + p - 12. ஸோ அகைன் மல்டிபிள் பண்ணால் -12, ஆட் பண்ணால் +1. 3 4s are 12. ஸோ மைனஸில் இருக்க ஆன்சரு இங்கே ப்ளஸில் இருக்குது. ஸோ ரெண்டில் ஒரு நம்பர் மைனஸு, ஒரு நம்பர் ப்ளஸ்ஸு. ஹையஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருந்தால் தான் ஆன்சர் ப்ளஸில் வரும். ஸோ அப்போ 4ன்றது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. ஓகேங்களா? -3 × 4 -12 ஆட் பண்ணிங்கன்னா +1. ஓகேங்களா? ஸோ அப்போ மேலே இருக்கிறத எப்படி எழுதலாம்? x - 3 இன்ட்டு x + 4 டிவைடட் பை p - இது p டேர்மில் இருக்கிறதுனால pயில் தான் எழுதணும்.
பழக்க தோஷம் எக்ஸ்ன்னு போட்டேன். கொஞ்சம் கவனமாக நீங்களும் இருங்க. ஓகேங்களா? ஸோ P-3 நான் எப்படி எழுதலாம்? P-3 இன்ட்டு P-3 கரெக்டாக? ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு தானே எழுதுவோம். கரெக்டுங்களா? ஸோ அதே தான் P-3 ஹோல் ஸ்கொயர்ன்றப்ப P-3 இன்ட்டு P-3. ஸோ இப்போ பாருங்கள் P-3 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 ஓகேங்களா? P-7 P-7. ஸோ எல்லாத்தையும் கட் பண்ணது போக மீதி என்ன இருக்குது? P+4. ஸோ இந்த இதுக்கான சிம்பிளிஃபை பண்ணதுக்கான ஆன்சர் P+4 அப்படின்றது தான் செகண்ட் டிவிஷன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு டிவிஷன் பார்ப்போம். தேர்டு டிவிஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளாம் பெருசாக ஃபேக்டரைசேஷன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. டேரெக்டாக அப்படியே எழுதலாம். 5t³ அப்படியே எழுதுகிறேன். டிவைடட் பை 4t - 8. ஸோ ரெண்டுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. 4 மல்டிபிள்ஸ் ஆஃப் 4. ஸோ 4 வெளியே எடுத்துட்டா t - 2. கரெக்டாக? 4 வெளியே எடுக்கிறேன். அப்போ 4tன்றது 4 போனால் t மட்டும்தான் இருக்கும். 8ன்றது 4 வெளியே போயிடுச்சுன்னா 2 4s are 8. ஸோ 2 இன்ட்டு மேலே பாருங்கள் 6 மல்டிபிள்ஸ் ஆஃப் 6. ஸோ 6 வெளியில் எடுக்கிறேன். ஸோ 6 வெளியே போயிடுச்சுன்னா t, 12ல் 6 போச்சுன்னா -2 டிவைடட் பை 10t. ஓகேங்களா? ஸோ இப்போ இருக்கிறதெல்லாம் கட் பண்ணுங்கள். எதெல்லாம் கட் பண்ண முடியுமோ கட் பண்ணலாம். t - 2 t - 2. ஓகேங்களா? 155 2 5s are 10. 1 2 2 3 2s are 6. வேறு என்ன இருக்குது? ஸோ 3 இங்கே t³ இருக்குது, இங்கே t இருக்குது. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா t³ - 1 = t². ஓகேங்களா? இந்த இது பவரில் 1 இருக்கிறதா அர்த்தம். மேலே போச்சுன்னா அந்த மாதிரி பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா இதில் t⁻1 இருக்குது, t⁻3 இருக்குது. ஸோ 3லேருந்து கீழே இருக்கிறப்ப தான் கழிக்கணும். மேலேயே பவரில் இருந்தால் கூட்டணும். ஓகேங்களா? மேலேயே பவர் இருந்துச்சுன்னா கூட்டணும், கீழே பவர் இருந்தால் கழிக்கணும். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஏற்கனவே ஒரு சமயம் இதேமாதிரி பார்த்துருக்குறோம். இதை இங்கே பார்த்துருக்குறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. மேலே பவர் ரெண்டுமே மேலே இருக்கிறதுனால எக்ஸு 2 + 1ன்னு கூட்டணும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். ஆனால் கீழே இருந்தால் 3 - 1ன்னு கழிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சரு 3 இருக்குது, கீழே 4 இருக்குது, t³ - t1. ஸோ 3/4 t² அப்படின்றது தான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக ஈஸியாக இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, நானும் பயனடைவேன். நன்றி. இப்போ வாங்க நம்ம செகண்ட் சம் பார்ப்போம்.